வணக்கம் ஏகேஎஸ் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் சிஏ ஃபைனல் ஆடிட்டிங் கிளாஸ் பற்றி பேச போகிறேன். ஆக்சுவலி சிஏ ஃபைனல் ஆடிட்டிங் வந்துட்டு நியூ சிலபஸ் பேச்சஸ் முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 55 ஹவர்ஸ் கிளாஸ் அது. ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் டெய்லி 1.5 to 2 ஹவர்ஸ் கிளாஸ் வச்சு முடிச்சிட்டேன். ஸோ விஷயம் என்னென்னா, சிஏ ஃபைனல் ஆடிட்டிங் டிஃபிகல்ட்டாக கம்பேர் டு ஓல்டு சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்சுவலி கம்பேர் டு ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் சிஏ ஃபைனல் ஆடிட்டிங் இஸ் ஈஸி. இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து ஒரு 2 சாப்டர் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஒன்று வந்து அந்த டிஜிட்டல் ஆடிட்னு ஒரு சாப்டர், இன்னொன்று வந்து எமர்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஎஸ்ஜின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர். எமர்ஜிங் ஏரியாஸ் அது வந்து இப்போ புதுசாக வரப்போகுது. அந்த மீன்ஸ் லைக் இந்த வருஷத்துலேருந்து தான் அந்த அந்த ஆடிட்லாம் வருது. ஸோ அந்த ஆடிட் மேலே நிறைய பேருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அதனால் அந்த 2 சாப்டர் கொஞ்சம் ட்ரை சாப்டர். அதுக்கப்புறம் டியூ டிலிஜென்ஸ் சாப்டரில் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. முன்னாடியே இருந்துச்சு, பட் அவ்வளோ டீட்டெயில்டாக இல்லை. இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க ஃபோரன்சிக்கை பற்றி, விஷயத்தை பற்றி. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பழைய ஆடிட்டிங்கை கம்பேர் பண்ணும்போது, லைக் ஓல்டு சிலபஸ் ஆடிட்டிங் கம்பேர் பண்ணும்போது நிறைய சிலபஸ் குறைச்சிருக்காங்கன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ நிறைய ரிப்பீட்டட் போர்ஷன்ஸ்லாம், அந்த லா சம்மந்தப்பட்ட போர்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. கேரோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு திருப்பி இன்டர்ல படிச்சிட்டிங்க, ஃபைனலில் படிக்க தேவையில்லைன்ற மாதிரி எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 2-3 டாபிக்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி சீக்கிரமாக படித்து முடிச்சிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆடிட்டிங்கெல்லாம் வந்து ஒரு நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணால் கூட ஒரு 75 to 80 ஹவர்ஸில், இப்போ கிளாஸ் ஒரு 55 ஹவர்ஸ் படிச்சுட்டு செல்ஃப் ஸ்டடி ஒரு 70 ஹவர்ஸ் பண்ணிட்டோம்னா ஆடிட்டிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஆடிட்டிங், அதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா, இப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் எவ்வளோ இருக்குன்றது பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் எடுக்கும்போது நான் என்ன பார்த்தேன்னா, சில சாப்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டாங்க. ஒரு பேஜில் ஒரு ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு போச்சு. ஆனால் அவ்வளோ சின்னது கிடையாது அந்த ஸ்டாண்டர்டு. இப்போ நான் கிளாஸ் எடுக்கும்போது அது நான் டீட்டெயில்டாக எடுப்பேன். இது இப்படின்னு சொல்லி எடுப்பேன். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அதை படிக்கும்போது, முன்னாடியெல்லாம் வந்துட்டு ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு இந்த ஐசிஐ ஜேர்னல் எல்லாம், அது வந்து ஒரு பெருசாக ஒரு 5 பக்கம் ஐசிஐ புக்கில் இருக்கிறத ஒரு பக்கம் ஃப்ளோ சார்ட்டாக கொடுப்பாங்க. இப்போது ஃப்ளோ சார்ட்டு தான் அந்த ஐசிஐ புக்லேயே வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து சுருக்கி 1-2 பேஜில் வச்சுட்டாங்க. ஸோ அதெல்லாம் போது எனக்கு அவ்வளோ சின்னது கிடையாது. இது நிறைய இது எக்ஸ்பிளைன் பண்ணணுமேன்னு தோணுச்சு. கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், பட் செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி விஷயம் வந்து எக்ஸாமில் எப்படி எழுதுறதுன்னு தெரியாது. ஸோ இந்த ஐசிஐ புக்கில் வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. கண்டென்ட் இருக்குது, ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லைன்றத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அப்போது வந்து எக்ஸாமுக்கு வந்துட்டு கொஷின்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது வந்து ஐ ஹாவ் டு ஷேர் த எக்ஸ்பீரியன்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற மாதிரி, இப்போ என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி விஷயத்துலலாம் எப்படி ஒப்பீனியன் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்றது என்னோட ஃபீலிங். பட் உட்காந்து தியரியாக படிக்கணும் அப்படின்னா ஐ திங்க் ஒரு 18 சாப்டர் இருந்ததுன்னு நினைக்கிறேன். சட்டன் ஞாபகம் வரல, பட் 18 சாப்டர் பார்த்த ஞாபகம் இருந்தது. முதல் 11 சாப்டர் வந்து சருன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். ஸோ இதை படித்து முடிக்கும் போதே ஆல்மோஸ்ட் வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஒரு 65% ஆஃப் த போர்ஷன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் பேங்க்கு, என்பிஎஃப்சி வச்சுருந்தாங்க. அது ஒன்றும் பெருசாக டஃபாகவும் இல்லை, அதெல்லாம் முன்னாடி நான் படித்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் ஈஸி டு கம்ப்ளீட் அண்ட் கிளாஸஸ் ஆர் ரெடி. இப்போ யாராவது ஒருத்தர் வந்துட்டு சார் நான் வந்து உங்களோட லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன், உங்களோட வீடியோ கிளாஸ் கிடைக்குமா அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் வாட்ஸ்அப் போயிட்டுருக்கும், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஸோ நான் வீடியோ கிளாஸ் ரேட் சொல்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட வெப்சைட்லேயும் அதை அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ இன்ஃபேக்ட் May 24 கூட இந்த கிளாஸ் அவைலபிளாக இருக்கும். May 24, November 24, May 25 மூணு பேருமே இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம். அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி வேலிடிட்டி, த ரேட் மே டிஃபர் ஃபார் த வீடியோ கிளாஸஸ். மற்றபடி கிராஷ் கோர்ஸாக ரெகுலர் கோர்ஸாலாம் கேட்காதீங்க. நம்ம ஒரே மாதிரி தான் எடுப்போம். அதை வந்து நீங்கள் மார்னிங் டு ஈவினிங் படிச்சிங்கன்னா கிராஷ் கோர்ஸு, டெய்லி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படிச்சிங்கன்னா ரெகுலர் கோர்ஸ். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. ஸோ மார்னிங் டு ஈவினிங் படிச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 6 to 7 days ஆடிட்டிங்கை முடிச்சிடலாம். ஆடிட்டிங் ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் கிடையாது. அண்ட் எழுதுறதுல தான் விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிக்கலாக எழுதணும், நிறைய புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிக்கலாக எழுத வேண்டியிருக்கும். அதை வந்து நம்ம அந்த பாயிண்ட் போட்டு அங்கே இருக்கிற வேர்டிங்ஸை கரெக்டாக எடுத்து எழுதணும். எம்சிக்யூவில் மார்க் அடிக்கணும். எம்சிக்யூவில் மார்க் இல்லைன்னா ஆடிட்டிங்கில் வந்து பாஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ இதான் விஷயம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.